அனைவருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய முதலாம் மற்றும் இரண்டாம் வினத்திறம கண்டடை பயிற்சிகளின் கணக்கீட்டு நடைமுறை அல்லது நிதி நடைமுறைகள் தொடர்பான வினாத்தாளுக்கான இரண்டாவது வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்விலும் இரண்டாவது அத்தியாயத்தின் 3வது பிரிவில் உள்ளடங்குகின்ற நட்டங்களும் விடுவித்தல்களும் என்பது தொடர்பான விடயப்பரப்பில் தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஏற்கனவே இந்த விடயப்பரப்பு தொடர்பாக நட்டத்திற்கான பொறுப்பு என்பது தொடர்பாக தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஒரு உத்தியோகத்தர் மீது அல்லது உத்தியோகத்தர்கள் மீது நட்டத்துக்கான பொறுப்பு சுமத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் எவ்வாறு அமைகிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இரண்டாவதாக நட்டம் என்பதனுள் அடங்குபவை எவை என்பது தொடர்பாகவும் நட்டம் என்பதற்குள்ள அடங்காத விடயங்கள் எவை என்பது பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். நட்டம் என்பதனுள் அடங்குபவை எவை என்பது பற்றி, நட்டம் என்பதனுள் அடங்காதவை எந்தெந்த விடயங்கள் நட்டம் என்பவற்றுக்குள்ள உள்ளடங்காது என்பது பற்றி பார்த்திருக்கிறோம். இதற்கு மேலதிகமாக நட்டம் ஒன்று ஏற்படும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அவற்றின் சாராம்சம், எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி எல்லாமே கட்டுரை வகையிலான வினாக்கள் என்கிற அடிப்படையில் பார்த்து நட்டம் ஏற்பட்டால் அது தொடர்பாக அறிவிக்க வேண்டிய அதிகாரிகள் யார், யாருக்கு நட்டம் தொடர்பாக அறிவிக்க வேண்டும் என்பது பற்றி பார்த்திருக்கிறோம். அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்கள் அல்லது அவசியம் இல்லாத இழப்புகள், அறிவிப்பதற்கு அவசியம் இல்லாத இழப்புகள் எவை என்பது தொடர்பாக பார்த்தோம். நட்டம் தொடர்பான ஆரம்ப அறிக்கை இது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் எழுத வேணும். எப்போது சமர்ப்பிக்கப்படும், எந்த படிவத்தில் சமர்ப்பிக்கப்படும், அதனுடைய உள்ளடக்கம் என்னவாக இருக்கும். அதுபோல் முழு அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை எப்போது சமர்ப்பிக்கப்படும், எந்த படிவத்தில் சமர்ப்பிக்கப்படும், அதன் உள்ளடக்கம் யாது. இந்த 3ஐயும் உள்ளடக்கியதாக அந்த விடை இருக்க வேணும் என்பதை பற்றி நான் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதி 105 என்பதற்குள்ள தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் தொடர்பில் நேற்றைய செயலமர்வில் தவற விட்டவர்கள், நேற்றைய செயலமர்வில் கலந்து கொள்ள முடியாதவர்கள், அது தொடர்பான காணொளி அனுப்பி வச்சிருக்கிறோம். அந்த காணொளியை நீங்கள் திறந்து பார்க்குற போது அதற்கான ரகசிய குறியீடு பாஸ்கோட் கேட்குது. அந்த இணைப்பிலேயே கீழ்ப்பகுதியில் இருக்குது. அதற்குரிய பாஸ்வேர்டு என்பது அந்த நான் அனுப்பி இருக்கிற இணைப்பினுடைய இறுதி பகுதியில் பாஸ்வேர்டு என்று சொல்லி போடப்பட்டு இருக்குது. அதை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் அதை திறந்து பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு அவசியமாக இருந்தால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலும் இதற்கு முன்பாகவே யூடியூப் தளத்தில், என்னுடைய யூடியூப் தளத்தில் இதற்கான காணொளி பதிவிடப்பட்டிருக்குது. இப்படி ஒரு வகுப்பில் வந்ததுக்கு பிறகு அதை பார்க்குற போது மிக தெளிவாக விளங்கும். நீங்கள் வகுப்புக்கே வராமல் அந்த வீடியோவை பார்க்குறது என்பது பெரிய அளவு சாத்தியம் இல்லை, பார்க்க மாட்டீங்க. சில பேர் படிக்கலாம், சரிதானே, சில பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சேலமர்வு முடிஞ்ச பிறகு இதையும் அந்த காணொளியையும் சேர்த்து நான் தருகிற நோட்ஸையும் சேர்த்து பார்க்கலாம். நிச்சயமாக அதுக்குரிய குறிப்புகள் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். இன்றைக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு அது கிடைச்சிருக்குது, சரிதானே. கொஞ்சம் உங்களுடைய இணைப்பு கிடைக்க இல்லை, காணொளி கிடைக்க இல்லை, விடயங்கள் கிடைக்க இல்லைங்கிறவர்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஒருக்கா விசாரிங்க. இப்படி எனக்கு வர இல்லை, உனக்கு வந்ததா, இப்படி அதுக்கு எடுத்துக்கொண்டாய் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் 24 மணித்தியாலமும் உங்களுக்காகவே காத்திருக்க இயலாது. நானும் அலுவலகத்தில் ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள், எனக்கும் வேலைகள் உண்டு, எல்லா அழைப்புகளையும் பதிலளிக்க முடியாமல் இருக்கலாம். அப்போது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகபாடிகள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட கேளுங்க, எனக்கு இது கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைச்சது, எங்கே கண்டுபிடிச்சா என்று கேட்டு பாருங்க. அவர்கள் உங்களுக்குரிய அந்த வழிமுறைகளை சொல்லி தருவார்கள், சரிதானே. அப்போது பெரும்பாலும் நான் என்னுடைய பக்கத்தில் தவறு ஏற்படாத வகையில் உடனடியாகவே அந்தந்த ஆக்கள்கிட்ட, சரிதானே, உடனடியாகவே நான் கிடைக்கக்கூடிய மாதிரி அந்தந்த குழுக்களில் அந்த விடயத்தை பகிர்ந்து கொள்வது உண்டு. அப்போ அந்த விஷயத்தை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இன்றைக்கு நாங்கள் புதுசாக பார்க்குறோம் நட்டத்தை அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. இதை நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 108 பார்க்குற போது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கும். இதை பாருங்கள், என்னென்றால் நட்டத்தை அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி என்றால் ஒரு நட்டம் ஏற்பட்டு விட்டது, அந்த நட்டம் ஏற்படுத்திய உத்தியோகத்தர்கள் யார் என்று அடையாளம் கண்டாச்சுது,
அடுத்த விடயம், அந்த நட்டத்தை கணிப்பீடு செய்ய வேண்டும். எவ்வளவு பணத்தை ஆக கூடினது ஒருவரிடமிருந்து எவ்வளவு பணம் அறவீடு செய்யலாம் என்பதற்கான ஒரு வாய்ப்பாடு, அதை கணிப்பீடு செய்வதற்கான ஒரு வழிகாட்டலாகத்தான் இந்த 105வது நிதி ஒழுங்கு விதியின் 1வது பிரிவு அமைஞ்சிருக்குது. சரிதானே? எந்த நட்டங்களுக்கு அறவீட்டு தொகை எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இது பல பரீட்சைகளில், உயர்நிலை பரீட்சைகளில் முதற்கொண்டு கேட்கப்படுது. சரிதானே? நட்டத்தை அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியை எவ்வாறு கணிப்பது? முதலாவது விடயம், ஏற்பட்ட நட்டம் காசு அல்லது காசோலைகள் அல்லது பணக்கட்டளைகளாக இருந்தால், வேதன கட்டளைகள் நீங்கள் சொல்லப்பட்டாலும் இப்போது வேதன கட்டளைகள் இல்லை, பணக்கட்டளைகள் இருக்குது. மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், பேங்க் டிராஃப்ட், வங்கிகள் எழுதுகிற காசோலைக்கு வங்கி வரைவுகள் என்று பேர், பேங்க் டிராஃப்ட். இப்படியானவை காசு, செக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, காசோலைகள், வங்கி வரைவுகள், தபார் கட்டளை, காசு கட்டளை போன்ற பணத்துக்கு சமமான ஆவணங்கள். சரிதானே? அவற்றின் உண்மையான பெறுமதி, அங்கே காசு எவ்வளவு காசு தொலைஞ்சு போச்சோ, அல்லது எவ்வளவு பெறுமதியான செக் தொலைஞ்சதோ, அல்லது எவ்வளவு பெறுமதியான இந்த போஸ்டல் ஆர்டர், மணி ஆர்டர், பேங்க் டிராஃப்ட் இல்லாமல் போச்சோ, அல்லது நட்டம் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த தொகை. இதில் வேறு ஒரு கணிப்பீடும் இல்லை. இதில் இருக்கிற மாதிரி எழுதினாலே நீங்கள் போதும், எக்ஸாமுக்கு ஆக கூட போக தேவையில்லை. காசு, காசோலைகள், வேதன கட்டளைகள் போன்றவை சம்பந்தப்பட்ட உண்மையான பெறுமதி. இரண்டாவது, முத்திரைகள், பயணச்சீட்டுக்கள், பிரவேச சீட்டுக்கள் என்று சொல்லுவேன். பிரவேச சீட்டுக்கள் என்றால் டிக்கெட். சரிதானே? இப்போ மிருக காட்சி சாலைக்குள்ளே போகிறது அது பயணச்சீட்டில் தானே, அது பிரவேச சீட்டு, அனுமதி சீட்டுக்கள். முத்திரைகள், பயணச்சீட்டுக்கள், அனுமதி சீட்டுக்கள் போன்ற பணப்பெருமானம் கொண்ட பொருட்கள், பணப்பெருமானம் கொண்ட ஆவணங்கள். இவைக்கு உண்மையாகவே பெறுமதி இல்லை. என்ன, அவை அச்சிடுவதற்கு ஏற்படுகிற செலவு குறையத்தான் இருக்கும். ஆனால் அதில் எழுதப்பட்ட பெறுமதி தான் அவற்றின் உண்மையாக முகப்பெறுமதி, தோற்ற பெறுமதி அல்லது முகப்பெறுமதி. 500 ரூபா முத்திரை என்றால் அந்த முத்திரை, ஒரு முத்திரை 500 ரூபா, அதுதான் அதனுடைய தோற்ற பெறுமதி. இப்போது அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தோற்ற பெறுமதி அல்லது அதனை வழங்குவதனால் பெறக்கூடிய பெறுமதி, அதை கொடுத்தா எவ்வளோ காசு வாங்கலாமோ அதுதான் அதன் தோற்ற பெறுமதியாக இருக்கும். ஆனால் சட்டத்தின் அவசியம் கருதி சட்ட மொழியில் எழுதியிருக்கிறார்கள் அதன் தோற்ற பெருமானம் அல்லது அதனை வழங்குவதனால் பெறப்படக்கூடிய தொகை. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எப்படி கணக்கிறேன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கொள்ளுங்க. காசு துளைஞ்சால் எவ்வளவு தொகை துளைஞ்சதோ அது. ரெண்டாவது, முத்திரை, பயணச்சீட்டுகள், பிரவேச சீட்டுகள், அனுமதி பத்திரங்கள், உத்தரவு சீட்டுகள் போன்றவை ஆக இருந்தால் வழங்குவதால் பெறப்பட்டிருக்கக்கூடிய பெறுமதி. அரசாங்கத்தினுடைய உடைமைகள், பொருட்கள், அரசாங்க சொத்துக்களாக இருந்தால் இதில் 4 விடயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். சரிதானே? முதலாவது கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுவுவதற்கு ஏற்படுகிற முழுமையான செலவு, இறக்கின கூலி, அதை பொறுத்துற செலவு அல்லது நிறுவுதல் செலவு, கான செலவு, அதற்கான சுங்க தீர்வை, தீர்வை, நடைமுறையில் இருக்கிற அதுக்கான வரி, இப்போது விற்பனை வரி, பதிலீட்டு செலவின் கால்பங்கு, அதை திணைக்கள செலவு என்று சொல்றது. இந்த திணைக்கள செலவு 4ஐயும் சேர்ந்து அறவீடு செய்ய வேணும். ஒரு அரசாங்க சொத்து முழுமையாகவே இல்லாம போயிட்டு, ஒரு அரசாங்க சொத்து இந்த வேளையில நீங்க செய்ய வேண்டியது அதை திருப்பி 2வது சுங்க தீர்வை, 3வது நடைமுறையில் உள்ள வரி, 4வது
பதிலீட்டு செலவின் 25 அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி ஆகும். உச்ச பெறுமதியை எப்படி கணிக்கிறது என்று சொல்லி கேட்டால் இதை வச்சுக்கொண்டுதான் நீங்கள் அரசாங்க உடைஞ்சு போயிட்டு சேதப்படுத்திட்டாங்க. சேதம் எவ்வளவு செலவாகுமோ ஏற்படும் தான் கொண்டு வருவதற்கு அதை பலது முன்னைய நிலைமைக்கு அல்லது இருந்தால் இங்கேயும் ஒரு சொத்துக்குரியதை நாங்கள் கணிச்ச தீர்வை அந்த நாளும் தான் பெறுமதி ஒரு அந்த மானினுடைய மதிப்பிடப்பட்ட பொருள் கொண்டு வரப்படுவதாக இருந்தால் அதுக்கு சுங்கத்தீர் மற்றது வீதம் என்பவற்றை சரிதானே? மிக எளிமையாக அந்த பகுதியை சொல்லுகிறேன். நட்டத்தை அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி எவ்வாறு கணிக்கப்படுகிறது? இதனுடைய பொருளை நாங்கள் முதலே விளங்கி கொண்டோம். ஒரு உத்தியோகத்தர் அல்லது உத்தியோகத்தர்கள் நட்டம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். நட்டம் ஏற்பட்டு விட்டது. இப்போது விசாரணை செய்து அவரிடமிருந்து அல்லது அவர்களிடமிருந்து அறவிட வேண்டிய தொகையை தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி தீர்மானிக்கலாம் என்று 5 இடங்கள்ல வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கு. உண்மையில 6, நான் 5ஐயும் கிளியரா திரும்ப சொல்லிட்டு 6ஆவத கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். முதலாவது காசு, காசோலைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள், வேதன கட்டளைகள் போன்ற பணம் அல்லது பணத்துக்கு பதிலீடான சாதனங்களாக இருந்தால் அவற்றின் உண்மையான நட்டத்தை அறவிட வேண்டும். 2வது முத்திரைகள், உத்தரவு சீட்டுகள், அனுமதி பத்திரங்கள், பயணச்சீட்டுகள் போன்றவையாக இருந்தால் அவற்றை கொடுப்பதனால் எவ்வளவு பணம் பெறலாம் அல்லது அவற்றின் முகப்பெறுமதி, அதன் மீது குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெறுமதி என்னவோ அதனை நட்டத்துக்கு பொறுப்பானவர்கிட்ட இருந்து அறவிடுது. அரசாங்க சொத்து ஒன்று இழக்கப்படுமாக இருந்தால், இழக்கப்படுதல் என்பது முற்றாக இல்லாமல் போய்விட்டது, இழக்கப்படுமாக இருந்தால் 4 விடயங்களை ஒன்றாக சேர்த்து நீங்க கணிக்க வேணும். ஒன்று, வேறு ஒரு புதிய பொருளை முன்னர் இருந்தது போல பதிலீடு செய்வதற்கு ஏற்படுகிற செலவு. 2வது சுங்கத்தீர்வை. 3வது நடைமுறையில் உள்ள விற்பனை வரி. 4வது பதிலீட்டு செலவின் 25%. இந்த 4ஐயும் சேர்த்து வருகிற பெறுமதியாக அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி இருக்கும். அரசாங்க சொத்துக்கு பதிலாக அரசாங்கத்துக்கு சொந்தமான மிருகங்கள், பறவைகள், மீன்கள், தாவரங்கள் போன்றவை இழக்கப்படுமாக இருந்தால் இதே போலதான் கணிக்க வேண்டும். இங்க அது புதிய பொருளின் பதிலீட்டு பெறுமதி என்பதை விட இழக்கப்பட்ட போது அதனுடைய மதிக்கப்பட்ட பெறுமதி. இந்த மிருகம், பறவை, மீன், தாவரம் போன்றவை இழப்பு ஏற்பட்ட போது
என்ன பெறுமதி மதிக்கப்பட்டதோ அந்த மதிக்கப்பட்ட பெறுமதி, அதற்கான சுங்கத்தீர்வை, வரி, மதிப்பீட்டு பெறுமதியின் 25%, இந்த நாளையும் சேர்த்து கூட்டி அறவீடு செய்ய வேண்டும். ஒரு பொருள் சேதமடைந்திருக்குமாக இருந்தால், அரசாங்க உடைமை சேதமடைந்திருக்கும் போது அதனை முன்னிய நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு, வளமையான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்படக்கூடிய எல்லா செலவுகளும், அதாவது ஏற்றி இறக்கல் செலவு, பழுது பார்த்தல் செலவு, இடைநீர் செலவு போன்ற சகல செலவுகளையும் கூட்டி அந்த பெருமானம் அளவிடக்கூடிய உச்ச பெறுமதியாக இருக்கும். இறுதியாக அடியுதல் செயற் புத்தகங்கள். அடியுதல் செயற் புத்தகங்கள் என்று சொல்றது உதாரணத்துக்கு எரிபொருள் கட்டளை, ஃபியூவல் ஆர்டர் என்று சொல்லுவீங்களா நீங்கள், எரிபொருள் கட்டளை அல்லது ரயில்வே வாரண்ட், சரிதானே? இது இழக்கப்பட்டால் ஒரு உத்தியோகத்தருடைய பொறுப்பில் இருக்குது, அது காணாம போயிட்டுதா, ஒரு செட்டோ ஒரு பேப்பரோ ஒரு புத்தகமோ என்னமோ காணாம போயிட்டு, சரிதானே? அதுல நிதி ஒழுங்கு விதி 343 சொல்லப்பட்டது போல நடவடிக்கை எடுக்கலாம். அதுல என்ன சொல்லி இருக்கண்டா, அது தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கிட்ட இருந்து அறவீடு செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் அவ்வாறு இல்லை எனில், தவறாக பயன்படுத்தப்பட்டது என்றால் அதனை வழங்குவதால பெறக்கூடிய உச்ச பெறுமதி என்னவோ அதை அறவிட வேணும் என்று சொல்லி இருக்கு. இப்போதைக்கு அந்த விளக்கம் உங்களுக்கு வேண்டாம். அடியுதல் சேர் புத்தகங்களின் விடயத்தில் நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடுகளுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப இந்த 6 விடயத்தை நான் திருப்பி எளிமையா சொல்லி போட்டு எனக்கு கணிப்பீடு சொல்ல மாட்டேன். 6 என்னென்னு சொல்ல போறேன். ஒன்று, அரசாங்க சொத்து முழுமையாக இழக்கப்படுது. 2வது, காசு அல்லது காசுக்கு பதிலான சாதனம். 3வது, வழங்கி பணம் பெறக்கூடிய பிரவேச சீட்டுகள், அனுமதி பத்திரங்கள் போன்றது. 4வது, மிருகங்கள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்றவை. 5வது, சேதம். 6வது, அடியுதல் சேர் புத்தகங்களின் இழப்பு. இந்த ஒழுங்குல ஒரு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 1வது காசு, 2வது முத்திரையும் சீட்டுகளும், 3வது அரசாங்க சொத்து முழுமையாக இழக்கப்படுதல், 4வது அரசாங்க சொத்து சேதமடைதல், 5வது உயிரினங்கள், 6வது அடியுதல் சேர் புத்தகங்கள். இந்த 6க்கும் எவ்வாறு கணிக்கப்படும்? தனியா ஒன்றை கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும், சரிதானே? அப்ப இது நட்டம் தொடர்பாக விசாரணை செய்யும் போது அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியை மதிப்பீடு செய்வார்கள். மதிப்பீடு செய்து அந்த பெறுமதியின் அடிப்படையில், மதிப்பிடப்பட்ட பெறுமதியின் அடிப்படையில இந்த நட்டம் தொடர்பாக யார் நடவடிக்கை எடுக்கலாம், நட்டம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார் என்பது நிதி ஒழுங்கு விதி 108 சொல்லப்பட்டிருக்கு. நட்டங்களை கையாளும் அதிகாரிகள், எந்த நட்டத்தை யார் கையாள வேண்டும் என்கிற விடயம் 2 காரணங்களால தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று, நட்டத்தின் பெறுமதி, 2வது நட்டத்தின் தன்மை. ஒரு நட்டம் தொடர்பான நடவடிக்கைகளை, நட்டம் தொடர்பாக அதனை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் நேற்றும் பேசிக்கொண்டோம், சரிதானே? அவ்வாறு இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுடைய கையாளும் எல்லை பழைய நிதி ஒழுங்கு விதி புத்தகத்துல இருக்கக்கூடியதை விட இப்போது திருத்தப்பட்டு விட்டது, சரிதானே? இதுல 5 லட்சம் ரூபாய் என்று சொல்லி இருக்கிற தொகை இப்போது 50 லட்சம் ரூபாவாக ஆகிவிட்டது, சரிதானே? அதாவது 5 மில்லியனாக மாறிவிட்டது. இப்ப இதுல இருக்கிற பெறுமதியை நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த புத்தகத்துல 108வது நிதி ஒழுங்கு விதியை நீங்க பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்கிறதாக இருந்தால் 1/2020 நிதி சுற்றறிக்கையில தான் நீங்க இந்த விஷயத்த பார்க்கவும். அரசாங்க நிதி சுற்றறிக்கை இலக்கம் 1/2020, அதனுடைய 1வது திருத்தமே நிதி ஒழுங்கு விதி 108 தான் ஆரம்பிக்குது. இந்த ஆவணங்கள் நான் நேற்றே அனுப்பி வச்சிருந்தேன். ஆனால் எதை எங்க பாவிக்க வேணும்ங்கிறது படிக்கிற போதுதான் உங்களுக்கு தெரிய வரும். அதற்கேற்றபடி பாவிச்சு கொண்டாச்சு. நம்ம பாருங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி என்ன? இப்ப ஏற்கனவே பார்த்த நிதி ஒழுங்கு விதி 105 இருக்கக்கூடிய கேள்வி என்ன? நட்டங்களை அறவீடு செய்யக்கூடிய உச்ச பெறுமதி கணிக்கப்படுகிற 4 முறைகள் எழுத தெரிஞ்சால் உங்களுக்கு சரி, சரிதானே? காசுக்கு எப்படி, முத்திரைகள் பற்றுச்சீட்டுகளுக்கு எவ்வாறு,
அரசாங்க சொத்து இழக்கப்படும் போது எவ்வாறு, அரசாங்கத்துக்கு சொந்தமான உயிரினங்கள் இழக்கப்படும் போது எப்படி, அரசாங்க சொத்து சேதமடைந்தால் எவ்வாறு கணிப்பிடுவது, அடிதல் சேர் புத்தகங்களினுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த 6ல் ஒரு 4 தெளிவாக எழுதக்கூடிய மாதிரி, 6 எழுதினா பிள்ளையே இல்லை, சரிதானே, குறைஞ்சது 4 உங்களுக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த கேள்விக்குரிய விட சரி. இப்போது பாருங்கள், நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் 3 பேர் இருக்கிறார். ஒன்று கணக்கீட்டு உத்தியோகத்தர், சரிதானே. கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் கையாளப்படக்கூடிய நட்டங்கள் எவை? கணக்கீட்டு உத்தியோகத்தரால் கையாளப்படக்கூடிய நட்டங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் 2 நட்டங்கள். ஒன்று 104(2) கீழ் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள். 104(2) அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள் எவை என்று சொல்லி நாங்க படிச்சுட்டு வந்தனாங்க, சரியா. நேற்றைய செஷன்ல அதை அழகா படிச்சோம். நிதி ஒழுங்கு விதி 104(2) கீழ் இழப்புகளை அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்கள் எவை? ஒன்று பார்த்து நாங்கள் பதிவளித்தல் அவசியமில்லாத 500 ரூபாவுக்கு மேற்படாத பெறுமதியுடைய செலவாகு பொருட்களின் இழப்புகள். இந்த காபிக் அந்த மாதிரியான பொருட்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் அதை இன்வென்ட்ரியில பதிகிறீல, அப்படி ஏற்படுகிற செலவாகு பொருட்களினுடைய இழப்பு 500 ரூபாவுக்கு குறைவாக இருக்குது என்று சொன்னால் அந்த இழப்பை நாங்கள் கணக்காய்வாளர் நாயகம், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் போன்றவர்களுக்கெல்லாம் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று பார்த்தேன். இரண்டாவது, 500 ரூபாவுக்கு மேற்படாத ஒரு நிதி சார்ந்த குறைவு அல்லது நட்டம் ஒன்று உடனடியாகவே ஈடு செய்யப்பட்டு விட்டால் அதை அறிவிக்க தேவையில்லை. மூன்றாவது, காசு, முத்திரைகள், பற்றுச்சீட்டுகள் போன்றவற்றை, அதாவது அதை கொடுத்து பணம் பெறுகிற விடயத்துல 250 ரூபாவுக்கு மேற்படாததும் உடனடியாகவே ஈடு செய்யப்பட்டு விட்டதுமான இழப்புகள் பற்றி நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று பார்த்தோம். அப்ப இந்த 3 விதமான நட்டங்கள், சரிதானே, உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்று கருதுகிறவர்களுக்காக அந்த பகுதியை நான் திரும்ப ஒருக்கா காட்டிட்டு வருகிறேன். ஏனென்றால் இது நாங்கள் சின்னதா கவனிக்காம விட்டுட்டு போறது போல இங்கே அது கேள்வி அதுக்குள்ள கேட்டு விட்டுருவோம். அறிக்கை சமர்ப்பிக்க அவசியமற்ற நட்டங்கள் இவை என்று சொல்லி இப்படி காட்டி தந்து நான் பிள்ளை, சரிதானே. களவு, கவனீனம், பிற தவறு என்பவை சம்பந்தப்படாததும் கீழ்வரும் இழப்புகள் மேல ஒதுப்பது போல களவு, கவனீனம், பிற தவறுகள், மோசடி போன்றவற்றோடு சம்பந்தப்படாததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பதிவளித்தல் தேவையற்ற 500 ரூபாவுக்கு மேற்படாத செலவாகு பொருட்களின் இழப்புகள், 500 ரூபாவுக்கு மேற்படாததும் முற்றாக அறவிடப்பட்டதுமான நட்டங்கள், காசு, பயணச்சீட்டுகள், முத்திரைகள் என்பவற்றினாலே ஏற்படுகிற குறைவு, 250 ரூபாவுக்கு மேற்படாத ஒரு குறைவு உடனடியாகவே நிரப்பப்படுமாக இருந்தால் அதுவும் அறிவிக்க அவசியம் இல்லை. அப்ப இந்த நட்டங்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் கையாளப்படலாம், சரிதானே. கணக்கீட்டு உத்தியோகத்தரே இதை கையாளலாம். பிறகு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்காய்வாளர் நாயகன், திரைசேரியின் பொது நிதி திணைக்கள பணிப்பாளருக்கெல்லாம் அறிவிக்க தேவையில்லை. நட்டங்களை பற்றி அறிவிக்க வேண்டிய உத்தியோகத்தர்கள் நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிவிக்க வேணும், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அறிவிக்க வேணும். 5 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட இழப்பாக இருந்தால் திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அறிவிக்க வேணும். இவ்வாறு அறிவிக்க தேவையில்லாத நட்டங்களை கணக்கீட்டு உத்தியோகத்தர் தானே கையாளலாம். இரண்டாவது, நிதி ஒழுங்கு விதி 105(1) பிரகாரம், நிதி ஒழுங்கு விதி 105(1) பிரகாரம், அது என்ன 105(1) பிரகாரம்? அதாவது அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி, நட்டமாக அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி. நாங்கள் இதுல இருக்கிற அந்த ஃபார்முலாவை பாவிச்சு கணிப்பிடுறோம். அப்படி கணிக்கிற போது அது 2,50,000 ரூபாவுக்கு 2,50,000 ரூபாவுக்கு குறைய வருது, அல்ல 2,50,000 ரூபாய் வருகிறது. இப்போது கணக்கீட்டு உத்தியோகத்தர் அந்த நட்டத்தை கையாளலாம்.
சரிதானே? இப்ப விளங்காம இருந்தால் அது என்னுடைய குறைபாடு, உங்களோட குறைபாடு இல்லை. உங்களுக்கு அது தெளிவா விளங்கி இருக்க வேண்டும். ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் எவ்வாறான நட்டங்களை கையாளலாம்? முதலாவது, அறிவிக்க அவசியமற்ற நட்டங்கள் அல்லது அறிக்கை சமர்ப்பிக்க அவசியமில்லாத நட்டங்கள். இன்னும் அழகா எழுத போறீங்கன்னா, நிதி ஒழுங்கு விதி 104(2) கீழ் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள். இரண்டாவது விடயம், அறவிடக்கூடிய உச்ச நட்ட பெறுமதி 2,50,000 ரூபாவுக்கு மேற்படாத தொகைகள் இரண்டையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாள 105(1) பிரகாரம் என்று எழுதினால் அதனுடைய கருத்து, அறவீடு செய்யக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி, நட்டமாக அறவீடு செய்யக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி 2,50,000 ரூபாவுக்கு மேற்படவில்லை. அடுத்த இரண்டாவது ஆளாறு நட்டத்தை கையாளக்கூடியவர் அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகம். இது அமைச்சின் கீழ் வராத தேசிய நிர்வாகங்களினுடைய தலைவர்கள் அல்லது திணைக்களங்களினுடைய தலைவர்கள். நான் நேற்று சொல்லி தந்தேன், நான் கணக்காய்வாளர் நாயகம், தேர்தல் ஆணையாளர் நாயகம் போன்றவர்கள் இந்த வகைக்குள்ளே வருவார்கள். இவர்களை பொறுத்தவரையில 105(1) பிரகாரம் 105(1) பிரகாரம் என்று சொல்லுகிற போதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய விளக்கம் என்ன? நட்டமாக அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி 1 மில்லியன் ரூபாய் வரையில் அவர்கள் இதனை கையாளலாம். சரிதானே? அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை பொறுத்தவரையில அவர் 10 லட்சம் ரூபாவுக்கு மேற்படாத நட்டங்களை அவரே கையாளலாம். அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி 1 மில்லியன் வரையில அவர் அந்த விஷயத்தை கையாள முடியும். ஒரு அமைச்சின் செயலாளராக இருந்தால் அவர் கையாளக்கூடிய உச்ச பெறுமதி 5 மில்லியன் ரூபாய். சரி, அவர் எவ்வாறான நட்டங்களை கையாளலாம்? அமைச்சு செயலாளர் சாதாரணமான வட்டல், சுருங்குதல், தேய்தல், உலர்தல், ஆவியாதல் போன்றவை காரணமாக ஏற்படுகிற நட்டங்கள், அது திரை சேரி ஒரு சதவீதம் சொல்லி இருக்கும், அந்த சதவீதத்துக்கு உள்ளே இருந்தால் அவர் கையாளலாம். உதாரணமாக பெட்ரோலியம் என்றால் 3% ஆவியாகலாம். அதுக்கு மேலே ஆவியாகி நட்டம் ஏற்பட்டால் அவர் டீல் பண்ணிடலாம். அவ்வளவு விளக்கம் எங்களுக்கு வேணாம், நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வதற்காக சொல்லுகிறேன். அவர் 4 விதமான நட்டங்களை கையாளுவார். ஒன்று சாதாரணமான சுருங்கல், தேய்தல், அழுகுதல் போன்றவை. இரண்டாவது கடல் ஆகாயத்திலே ஏற்படுகிற இழப்புகள். மூன்றாவது ஒப்பந்த குறைபாடுகளால், அதாவது வியாபாரிகள், கப்பல்காரர்கள் போன்றவர்கள் தொடர்பிலே ஏற்படுகிற இழப்புகள். வியாபாரிகள், கப்பல்காரர்கள் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து அவை அந்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணாம பிழைக்க விட்டு அப்படி வருகிற நட்டங்கள். 105(1) பிரகாரம் 105(1) பிரகாரம் என்றால் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி அவர் கையாளக்கூடியது 2 மில்லியன். சரிதானே? முறைமையில ஒரு குறைபாடுகளும் இல்லை, ஒரு மோசடியின் நடக்கையில் இருந்தாலும் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றால் 5 மில்லியன் வரைக்கும் போகலாம். இதை நீங்கள் இந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம். இந்த கேள்வி இதுக்குள்ள ஒரு 3 விதமான கேள்விகளை நீங்க பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது மேலிருந்து கீழாக இப்படி. சரிதானே? அதாவது நட்டங்களை கையாளுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். இப்படி கேட்டா 3 பேரு எழுதுவீங்க. சரிதானே? திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளர் அல்லாத கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். முதலாவது கணக்கீட்டு உத்தியோகத்தர், இரண்டாவது அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், மூன்றாவது அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரி, இரண்டாவது ஒவ்வொருவரும் கையாளக்கூடிய நிதி சார்ந்த எல்லைகள். சாதாரணமாக ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தரை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுல 2 விடயம் நீங்க தெளிவா சொல்ல வேணும். அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்களும் 2,50,000 ரூபாவை விஞ்சாத நட்டங்கள். அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்கள். இரண்டாவது 2,50,000 ரூபாய் பெறுமதிக்கு மேற்படாத நட்டங்கள். இந்த நட்டத்தின் பெறுமதியை கணிக்கிறது 105(1) கீழ். அது எப்பவும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது நல்லது. இரண்டாவது
அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அவரும் 1 மில்லியன் ரூபாவை விஞ்சாத நட்டங்களை கையாளலாம். அதுக்கு மேலே என்ன ஆறதை கையாள வேணும், திரைசேரி கையாள வேணும். சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு மேலேயாக இருந்தால் அவருடைய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை கையாளு. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய எல்லையை மிஞ்சமாக இருந்தால் திரைசேரி அதனை கையாளும். மூன்றாவது, நீங்க சாதாரணமாக பார்த்துக் கொள்ளுங்க, அமைச்சு செயலாளர் கையாளக்கூடிய நட்டத்தின் உச்ச பெறுமதி எவ்வளவு? 5 மில்லியன் ரூபாய். சரிதானே? அவர் கையாளக்கூடிய நட்டத்தின் உச்ச பெறுமதி 5 மில்லியன் ரூபாய். 105 ஒன்றின் கீழ் கணிப்பீடு செய்கிற நட்டங்களாக இருந்தால் 2 மில்லியன் ரூபாய். அப்ப சாதாரணமா கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு 2,50,000 ரூபாய், அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருந்தால் 10 லட்சம் ரூபாய், அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருந்தால் 20 லட்சம் ரூபாய். இவ்வளவும் தெரிஞ்சால் இப்போதைக்கு போதும். சரியா? ஒரே நாள்ல நாங்க எல்லாத்தையும் திணிச்சு இருக்கிறதையும் இல்லாமல் பண்ண இயலாது. இவ்வளவும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இன்னொரு முக்கியமான விடயம், இப்போ நிதி ஒழுங்கு விதி 110க்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 110க்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு அந்த விஷயத்தை காட்டிட்டு திரும்ப பழைய இடத்துக்கு வர போறோம். அப்படி வருகிற நேரத்துல சில விடயங்கள் ஈஸியா விளங்கும். இந்த நட்டங்கள் தொடர்பான பதிவேடு, நாங்கள் 103 படிக்கைகளை பார்த்து நாங்கள் நட்டம் ஏற்பட்டவுடன் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்று கேட்டபோது நட்ட பதிவேட்டில் பதிய வேணும் என்று ஒன்று பார்த்தனாங்க. சரிதானே? நட்ட பதிவேட்டில் பதிய வேண்டும். இதுல இவ்வாறு போடப்பட்டிருந்தாலும் இதுல இருக்கிற வடிவத்தை நீங்கள் கவனத்துல கொள்ள வேண்டாம். இது ஒரு நீளமான பேப்பர்ல இந்த மேல இருக்கிற இவ்வளவும் முடிஞ்சு இதுக்கு பிறகு இந்த ஏரியாவுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மிகுதி விடயங்கள் இருக்கும் என்று கருதிக்கொள்ளுங்க. சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 110ல் இருக்கக்கூடிய நட்ட பதிவேட்டின் படிவம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று கேட்டா இந்த 11 விடயங்களும் இப்படி நிழல் நிழலாக இருக்கும் என்று நினைச்சுக்கொள்ளுங்க. இது முதலாவது, இது 2வது, இது 3வது, இது 4, 5, 6, இதுக்கு பிறகு இங்க 7வது, இதுக்கு பிறகு 8வது, இந்த மாதிரி இருக்கும் என்று நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த கீழே இருக்கிற விடயங்கள் எங்க போகும்? இந்த பகுதியில கொண்டு போய் பதியப்படும் என்று நினைச்சு கொண்டு விளங்கி கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இப்போ நட்ட பதிவேட்டுல பதிய வேண்டிய 11 விடயங்களும் அவை. முதலாவது, நட்டம் ஏற்பட்ட திகதி. முதலாவது குளத்துல என்ன பதிகிறீங்க? நட்டம் ஏற்பட்ட திகதி. 2வது, நட்டத்தின் விவரம். நட்டத்தின் விவரம் என்றால் அங்க பொருட்கள், இனம், அவற்றினுடைய வகை தொடர்பாக எழுத வேண்டும். அதாவது அவற்றில் இப்ப நான் சொன்னது போல இப்ப நீர் வைக்கும் இயந்திரம் என்றால் ஒவ்வொரு இனமும் இருக்கும். அந்த ஒவ்வொரு இனத்தையும் அதில் எழுத வேண்டும். நட்டத்தினுடைய விவரம். சரிதானே? என்ன பொருள் இழக்கப்பட்டது, சேதமா இழப்பா என்பது தொடர்பாக எழுதணும். நட்டத்தின் விவரம் என்ன பொருள், ஒவ்வொரு பொருளையும் எழுதி அதனுடைய வகை அடையாளம் காணக்கூடிய விதமாக பதிவேட்டில் எவ்வாறு பதியப்பட்டதோ, பொருட்பதிவேட்டில அல்லது சொத்து பதிவேட்டில் எவ்வாறு பதியப்பட்டிருக்குதோ அதே போல அதுல எழுதி அதற்கு என்ன நடந்தது என்று எழுத வேண்டும். 3வது, மூல விலை. மூல விலை என்றால் அது கொள்வனவு செய்த போது அதனுடைய பெறுமதி. தகவல் கிடைக்காவிட்டால் கிடைக்க இல்லை என்று போடலாம். கிடைச்சால் அது வாங்கின போது அதுக்கு என்ன விலை என்று சொல்லி போடலாம். சரிதானே? இப்ப என்னட்ட 235 வாக்களிக்கும் பெட்டிகள் இருக்கு. அந்த 235க்கு மூல விலை எங்கள்கிட்ட இருக்கு. அது வாங்கின போது அது என்ன விலை அது முடிஞ்சது ஒரு பெட்டிக்கும் என்று சொல்லி இருக்குது. அப்ப அது கிடைக்குமாக இருந்தால் ஒரு பெட்டி சேதமானா நாங்கள் அதை பதிய வேணும். மூல விலை 6,000 ரூபாய். இழக்கப்பட்ட நேரத்தில் அதன் பெறுமதி. இழக்கப்பட்ட நேரத்தில் அதனுடைய பெறுமதி என்னவாக இருந்தது? 4வது. 5வது, பதிலீடு செய்வதற்கான பெறுமதி அல்லது பழுது பார்ப்பதற்கான பெறுமதி. இப்ப அதே மாதிரி ஒரு புதுசை கொண்டு வைக்கிறதுக்கு அல்லது சேதமானதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செலவு ஏற்படுமோ அந்த தொகையை எழுத வேண்டும். சரிதானே? ஒரு
பொருள் அந்த நேரம் 1,00,000 வாங்கினது, இழக்கப்பட்ட போது அதனுடைய பெறுமதி 65,000 மதிக்கப்பட்டிருக்குது. இப்போது அதை வாங்க வேணுமாக இருந்தால் 1,50,000 சரியா? அப்ப 5வது இடத்துல 5வது குளத்துல நாங்கள் எழுத வேணும் 150,000 அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி. இப்போ 150,000 மட்டும் விடையிலாது அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி எப்படி கணக்கிறேன் இந்த தான் படிச்சிருக்கேன். அதை பதிலீடு செய்வதற்கான செலவு 1,50,000, அதுக்குரிய சுங்கத்தீர்வை, வரி 1,50,000 25% திணைக்கள செலவு 37,500 நாளையும் சேர்த்து கூட்டி அந்த பெறுமதி தான் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி. அறவிடுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட தொகை. இந்த 6, 7, 2 விஷயத்தையும் நான் பிறகு திரும்ப பேசுவேன். இப்போதைக்கு இதுல ஒரு வசதிக்காக குறித்து வச்சு கொள்ளுகிறேன். சரிதானே? 6, 7 ஆகிய விடயங்களை நாங்க திருப்பி கதைக்க போறோம். இப்போதைக்கு அவ்வளவு இருந்தா அறவிடுவதற்காக தீர்மானிக்கப்பட்ட தொகை. திணைக்கள பத்திரங்களின் தொடர்பு, அது தொடர்பாக பின்னர் நடைபெற்ற கடித போக்குவரத்துகள், அதற்கான கட்டளைகள் பெறப்பட்டிருந்தால் அது தொடர்பான கடித இலக்கங்களும் கோவை இலக்கங்களும் இதுல குறிக்க வேண்டும். சரிதானே? இறுதியாக அறவீடு செய்த தொகை. இறுதி அறவீடு செய்த தொகையும் திகதியும். பதிவளிப்பதற்கான அதிகாரம். பதிவளிப்பதற்கான அதிகாரம் என்றால் அந்த பழைய பொருட்பதிவேடு சொத்து பதிவேட்டில இருந்து அந்த பதிவினை நீக்கி விடும்படி பிரதான கணக்கு உத்தியோகத்தரிடமிருந்து கட்டளை பெறப்பட வேணும், அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தரிடமிருந்து கட்டளை பெற வேணும். 2,50,000 என்றால் கணக்கீட்டு உத்தியோகத்தர் கொடுக்கலாம். 1,000,000 என்றால் அமைச்சர் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை கொடுப்பார். சில வேளை அமைச்சின் கீழ் வருகிற திணைக்களமாக இருந்தால் 2,000,000 வரையிலான பெறுமதிக்கு அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் பதிவளிக்கும் அதிகாரத்தை கொடுக்கலாம். அதுக்கு மேலே என்றால் திரைசேரியின் பொதுநிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதை கொடுக்க வேண்டி இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு இலகுவா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். ஏற்கனவே நட்டத்தை கையாளும் உத்தியோகத்தர்கள் பார்த்த அவர்கள் தான் பதிவளிக்கும் அதிகாரம். பதிவு அளித்தல் என்றால் புத்தகத்திலிருந்து அந்த பதிவை நீக்கிவிடும்படி கொடுக்கிற கட்டளை. சரிதானே? பதிவு நீக்கப்பட்ட திகதி, பதிவளித்த திகதி. இந்த 11 விஷயமும் வேற வழியே இல்லை. நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும், பாடமாக்கித்தான் வச்சிருக்கணும், வேற ஒன்றும் செய்யலாம். ஓரளவு நினைப்பில இதோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்று சொல்லி ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஒழுங்குல சொல்ல வேணும். நட்டம் நிகழ்ந்த திகதி, நட்டத்தின் விவரம், அதனுடைய கொள்விலை அல்லது மூலவிலை, இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் அதன் மதிப்பிடப்பட்ட பெறுமதி, பதிலீடு செய்வதற்கான செலவு அல்லது பழுது பார்ப்பதற்கான செலவு, அறவிடக்கூடிய நட்டத்தின் ஆகக்கூடிய மதிப்பீடு, அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகை, திணைக்கள பத்திரங்களின் தொடர்பு விவரம், இறுதியாக அறவீடு செய்த தொகையும் திகதியும், பதிவளிப்பதற்கான அதிகாரம், பதிவளித்த திகதி. சரி, இதுல இருந்து நான் 2 விடயங்களை புதுசா உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஒன்று, பதிவளித்தல் கட்டளை. முதலாவது பதிவளித்தல் கட்டளை. இந்த பதிவளித்தல் கட்டளை என்றால் என்ன? நாங்கள் 105(1) கீழே கணிப்பீடு செய்கிறோம். எவ்வளவு தொகையை ஆகக்கூடியது உத்தியோகத்தரிடமிருந்து அறவிட முடியும் என்று சொல்லி கணிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட 5 வாய்பாடு இருக்கு. உதாரணமாக, ஒரு உத்தியோகத்தருடைய பராமரிப்பில் இருந்த சிங்கம் ஒன்று இறந்து விட்டது. மிருக காட்சிசாலையில் இருந்த சிங்கம் ஒன்று இறந்து விட்டது. உடனடியாக நாங்கள் அந்த நட்டத்தை கணிப்பீடு செய்கிறோம். இப்படி ஒரு சிங்கத்தை கொண்டு வர வேணும் என்றால் எவ்வளவு செலவாகும், சிங்கத்துக்கு எவ்வளவு காசாகும், அதுக்குரிய சுங்கத்தீர்வு எவ்வளவு, அதற்கான வரி எவ்வளவு, மதிப்பிடப்பட்ட பெறுமதியின் 25% எவ்வளவு என்று எல்லாம் சேர்த்து 1,000,000 ரூபாய் வருது. ஒரு சிங்கம் கொண்டு வரதாக இருந்தால் 1,000,000 ரூபாய் செலவாகும். ஆக குறைச்சி சொல்லிக்கிறது, அதை விட கூட ஆகலாம், சுமார் கணக்கு சொல்லுவோமே 1,000,000 ரூபாய். இதுதான் அறவிடக்கூடிய
ஆகக்கூடிய பெறுமதி. எத்தனையாவது விடயம்? ஆறாவது விடயம். அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி எவ்வளவு மதிப்பிட்டு நாங்கள்? 1 மில்லியன் ரூபாய். சரிதானே? 1 மில்லியன் ரூபாய் நாங்கள் 105 ஒன்று வாய்பாட்டை பாவித்து கணிக்கிறோம். 1 மில்லியன் வருது. இப்போது இந்த நட்டத்தை கையாளுகிற அதிகாரி ஒரு முடிவுக்கு வர, இந்த உத்தியோகத்தருடைய கவனக்குறைபாடு அவ்வளவு பாரதூரமானது அல்ல. அவர்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு 0.8 மில்லியன் ரூபாவை வாங்குவோம். அதாவது 8 லட்சம் ரூபாவை இவர்கிட்ட இருந்து வாங்குவோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வாரு. இப்போ அறவிடக்கூடிய நட்டத்தின் உச்ச பெறுமதி 10 லட்சம் ரூபாய். அறவிடுவதற்காக தீர்மானிக்கப்பட்ட பெறுமதி 8 லட்சம் ரூபாய். அப்ப இந்த 8 லட்சம் ரூபாவும் அவர்கிட்ட இருந்து அறவீடு செய்யப்பட்டு ஈடு செய்யப்பட்டு விடும். இப்ப அரசாங்கத்துக்கு நட்டமாக 2 லட்சம் ரூபாய் இதனால வரப்போகுது. அரசாங்கத்துக்கு உண்மையாக ஏற்பட போகிற இழப்பு எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய் அரசாங்கம் நட்டத்தை பொறுக்க வேண்டியதாக இருக்கும். சரிதானே? இந்த 2 லட்சம் ரூபாய் நட்டத்தையும் அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என்றும், 2 லட்சம் ரூபாய் நட்ட பெறுமதியையும் அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என்றும், அந்த நட்டத்தை பதிவளிக்கும்படியும், அந்த நட்டத்தை புத்தகங்களில் இருந்து பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடும்படியும் நட்டத்தை கையாளும் அலுவலரால் வழங்கப்படுகிற கட்டளை தான் பதிவளித்தல் கட்டளை. இப்போ திருப்பி சொல்லுகிறேன். நட்டம் தொடர்பாக அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதிக்கும் அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையிலான வித்தியாசத்தை, அறவிடக்கூடிய உச்ச பெறுமதிக்கும் அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையிலான வித்தியாசத்தை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என்றும், அந்த பெறுமதியை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடும்படியும் நட்டத்தை கையாளுவதற்கு அதிகாரம் பெற்றவரால் வழங்கப்படுகிற கட்டளை தான் பதிவளித்தல் கட்டளை என அழைக்கப்படுகிறது. அப்ப பதிவளித்தல் கட்டளை என்ன என்று கேட்டா இனி அழகா எழுதலாம். சரிதானே? இன்னும் தெளிவாக நீங்கள் வரிக்கு வரி எழுதக்கூடிய மாதிரி என்னுடைய யூடியூப் காணொலியில இருக்குது. நான் அதை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். புதியவர்களுக்காக நான் திரும்பவும் அதை போடுவேன். இதுவே போதும். இப்ப சொல்றபடியுமே போதும். சரிதானே? இழப்பு ஒன்று ஏற்படும் போது அந்த இழப்பு தொடர்பாக அறவிடக்கூடிய உச்ச பெறுமதிக்கும் அறவிடுவதற்காக தீர்மானிக்கப்பட்ட பெறுமதிக்கும் இடையிலான வேறுபாட்டினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என்றும், அந்த தொகையினை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடும்படியும் நட்டத்தை கையாளுவதற்கு அதிகாரம் பெற்ற அலுவலரால் வழங்கப்படுகின்ற கட்டளை பதிவளித்தல் கட்டளை என விவரிக்கப்படுகிறது. இரண்டாவது, விட்டு விடுதல் கட்டளை. சரிதானே? விட்டு விடுதல் கட்டளை என்றால் என்ன என்றால், இப்ப 8 மில்லியன் ரூபாய் அறவிடுவது என்று தீர்மானிச்சாச்சு. இந்த உத்தியோகத்தர்கிட்ட அறவீடு செய்கிறோம், தவணை முறையில் அவர்கிட்ட இருந்து அறவீடு செய்வது. அவர் ஒரு 6,20,000 ரூபாய் செலுத்தி இருக்கிறார். 6,20,000 ரூபாய் அவர் செலுத்திட்டார். அதன் பின்னர் அவரிடமிருந்து அறவீடு செய்ய முடியவில்லை. அவர் இறந்து காணாமல் போய் அல்லது வேறு விதமாக ஏதோ ஒரு வகையில அவர்கிட்ட இருந்து மிகுதி தொகையை எல்லா விதமான முயற்சிகள் செய்தும் 1,80,000 ரூபாய் தொகையினை நாங்கள் அறவிடவே முடியாமல் போயிட்டு அறவிடவே முடியாமல் போயிட்டது. 1,80,000 ரூபாய் தொகை எல்லா வகையான முயற்சி செய்தும் அறவிட முடியவில்லை. சரியா? இது என்ன? இந்த 1,80,000 எப்படி விளங்கப்படுத்த போறீங்க? அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையில் அறவீடு செய்தது போக குறித்த ஒரு தொகையினை, அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையில் ஏதோ ஒரு பகுதியினை
எவ்வகையிலும் அறவீடு செய்ய இயலாத வேளையில், எந்த ஒரு வகையிலையும் அவரிடமிருந்து அறவீடு செய்ய இயலாத வேளையில் அவ்வாறு அறவிட முடியாத தொகையினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என்றும், அந்த தொகையை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடும்படியும் அதிகாரம் பெற்றவரால் வழங்கப்படுகின்ற கட்டளை விட்டுவிடுதல் கட்டளை எனப்படுகிறது. ரொம்ப சிக்கலானது இல்லை. இந்த ரெண்டையும் சேர்த்து எழுத சொல்லித்தான் உங்கள்கிட்ட கேட்பார்கள். பதிவளித்தல் கட்டளை மற்றும் விட்டுவிடுதல் கட்டளை. சிம்பிளா ஞாபகம் வச்சிருங்கோ. அறவிடக்கூடிய தொகை ஒன்றிருக்கும். உச்ச பெறுமதி 10 லட்சம் ரூபாய் அறவிட்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் அவர்கிட்ட 8 லட்சம் தான் அறவிட வேணும் என்று தீர்மானிக்கிறோம். அறவிடக்கூடிய உச்ச பெறுமதிக்கும் அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையிலான வேறுபாட்டினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என்றும், அதனை பதிவேடுகளிலிருந்து நீக்கிவிடும்படியும் நட்டத்தை கையாளும் அதிகாரியினால் வழங்கப்படுகின்ற ஆணை அல்லது வழங்கப்படுகின்ற கட்டளை பதிவளித்தல் கட்டளை எனப்படும். இரண்டாவது விட்டு விடுதல் கட்டளை. அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையில் ஒரு பகுதியை, ஏதேனும் ஒரு பகுதியை, அது முழு தொகையாக கூட இருக்கலாம். 8 லட்சத்தை தீர்மானித்த போது 8 லட்சமுமே அறவிட முடியாமலும் போகலாம். அது வேறு. அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையில் ஏதேனும் ஒரு தொகையை அறவிட இயலாத போது, எல்லா வழியிலும் முயற்சி செய்த பின்னர் அறவிட இயலாத சந்தர்ப்பத்தில் அந்த நட்டத்தை அரசாங்கமே பொறுப்பேற்பதெனவும், அந்த தொகையை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடும்படியும் நட்டத்தை கையாளும் அதிகாரியினால் வழங்கப்படுகிற கட்டளை விட்டு விடுதல் கட்டளை. இங்க நட்டத்தை கையாளும் அதிகாரி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அதுல இன்னும் ஒரு ஆழமான விடயம் இருப்பதால அதிகாரம் பெற்றவரால் என்று எழுதினா போதும். அதிகாரம் பெற்றவரால் வழங்கப்படுகின்ற கட்டளை விட்டு விடுதல் கட்டளை எனப்படுகிறது. இந்த இடத்துல நான் ஒரு தெளிவுபடுத்தலுக்கு பிறகு தொடர்ந்து உங்களோட பேச விரும்புகிறேன். சரி, அப்ப நாங்கள் இன்றைய செயலமர்வு தொடர்பான ஒரு சாராம்சப்படுத்தலுக்கு வருகிறோம். முதலாவது, இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம், இழப்பு ஒன்று ஏற்படுகின்ற போது அந்த இழப்பு தொடர்பாக அறவிடக்கூடிய தொகையை எவ்வாறு கணிப்பது, ஆகக்கூடிய தொகையை எப்படி கணிப்பது, அறவிடக்கூடிய தொகையை, அதாவது ஆகக்கூடிய தொகையை எவ்வாறு கணிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? அதுல பிரதானமாக 5 விடயங்கள் பார்த்த நாங்கள். ஒன்று பணம் அல்லது பணத்துக்கு பதிலானவை. இரண்டாவது பணம் பெறக்கூடிய ஆவணங்கள். மூன்றாவது அரசாங்க சொத்துக்கள் முழுமையாக இழக்கப்படுதல். நாலாவது அரசாங்க சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுதல். ஐந்தாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான பறவைகள், மிருகங்கள், மீன்கள், தாவரங்கள் போன்ற உயிர் வகைகள், உயிரினங்கள் இழக்கப்படும் போது எவ்வாறு மதிப்பிடுவது, அடிதல் செயற் புத்தகங்களின் இழப்பின் போது எவ்வாறு செயற்படுவது என்கிற 6 விடயங்கள், 6க்கான கணிப்பீட்டு தொகைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வாறு கணிப்பிட்ட பின்னர் கிடைக்கிற தொகையின் அடிப்படையில நட்டங்களை கையாள்வதற்கென 3 பிரதான அதிகாரிகள் இருக்கிறார்கள். கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஆகியோரை பற்றி பார்த்திருக்கிறோம். இதன் பின்பாக இந்த நட்டங்களை பதிவு செய்கிற நிதி ஒழுங்கு விதி 110 கீழே நட்டங்கள் எவ்வாறு நட்ட பதிவேடுல பதிவு செய்ய வேண்டும், அதுல 11 விடயங்கள் இருக்குது. அதை கேட்டால் தவறாம அப்படியே எழுதி அப்படியே புள்ளிகள் எடுக்கக்கூடிய மாதிரி படிச்சிருக்கிறோம். 2 முக்கியமான சொல்லாளர்கள், 2 எண்ணக்கருக்கள், 2 கான்செப்ட். பதிவளித்தல் கட்டளை என்றால் என்ன, விட்டு விடுதல் கட்டளை என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். பதிவளித்தல் கட்டளை என்ற அறவிடக்கூடிய தொகைக்கும் அறவிட தீர்மானித்த தொகைக்கும் உள்ள வித்தியாசம், அதனோடு தொடர்புடைய விடயம். விட்டு விடுதல் கட்டளை என்றால் அறவிட தீர்மானித்த தொகைக்கும் அறவிட்ட தொகைக்கும் இடையிலான வித்தியாசம், அதனோடு தொடர்புடைய விடயம் என்பதாக நாங்கள் எளிமையாக புரிந்து கொண்டோம். இந்த அளவுதான் நட்டங்களும் விட்டு விடுதல்களும் ஒரு துணைநிலை உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் போன்ற தரத்தில் இருக்கக்கூடிய இணைந்த சேவைகள் சார்ந்த உத்தியோகத்தர்களுடைய பரீட்சைக்கு இந்த அளவு போதுமானது. இதை விட ஆழமாக நுணுக்கமாக
கற்றல் என்பது இருக்கிறதையும் இல்லாமல் செய்கிற வேலையாக முடியும். ஆனால் நீங்கள் 2ஆம் சுற்று படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் அப்போது இன்னும் தெளிவாக இன்னும் பல விடயங்கள் புரியும். சரிதானே? இது படிக்க படிக்க விளங்குற புத்தகம். இந்த அளவோட நட்டங்கள் தொடர்பான விடயங்கள் நிறைவு செய்கிறோம். இன்னும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியில திரும்ப சந்திக்கிற வரைக்கும் இந்த பாடங்களுக்கு மட்டும் நிதி ஒழுங்கு விதி பாடத்துக்கு மட்டும் வருகிறவர்களுக்கு பாய் பாய், குட் நைட். மற்ற ஆக்கள் நாங்கள் 8:30 மணிக்கு திரும்ப சந்திப்போம்.